நேற்று செமங்க டீ குடிக்கலான்னு லிட்டில் இந்தியா போனோம். அப்படியே லிட்டில் இந்தியா போயிட்டு, சரி வாடா ஒரு சர்ச் இருக்குது, வாடா ஜோதி காட்டுறேன்னு சொல்லிட்டு நான் சுனில் பிரதர் ஏன்னா கிறிஸ்டின் இல்லையா, அவர் இது இருக்கிறார் ஃபாஸ்டிங். சரி அதனால் அவரை சர்ச்சுக்கு கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனேன் நான். கரெக்டாக புக்கீஸ் பக்கத்தில். ஜோதி என்ன பண்ணால் அரப் ஸ்ட்ரீட்டு ஃபேமஸாக இருக்கும், அங்கே சூப்பு சிக்கனு மட்டனு எல்லாமே ஃபேமஸாக இருக்கும், வாங்க சுற்றி பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டான். செமங்க பக்கத்துலேயே தாங்க இருக்குது. அழகோ அழகுங்க. லைட்டு டெக்கரேஷனும் எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்டினு ஹிந்து முஸ்லீம்ஸ் தான் அதிகமாக. முஸ்லீம்ஸ் தான் வந்து அந்த கிளாசிக்கலாக அந்த ஓல்டு இதை பயன்படுத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா நாட்டோட முஸ்லீம் கண்ட்ரியோட எல்லா நாட்டோட கடையும் இருந்துச்சு. நேற்று தான் ஃபஸ்ட்டு அந்த அந்த ஏரியாவே ஃபுல்லாக வாக் பண்ணி அந்த தர்கா போல் அதை சுற்றி பார்த்துட்டு வந்தோம். செம்ம கூட்டம், செம்ம ஃபன்னு, டிஃப்ரெண்ட் வெரைட்டியஸான ஃபுட்டு, பிளேஸு, அதை பார்க்குறதுக்கே அசந்து போயிட்டோம். கண்ணுக்கு அழகாக நிம்மதியான ஒரு டெம்பரேச்சர். எங்கே மழை பெஞ்சு கெடுத்து விட்ருமோன்னு நினச்சேன். அழகுங்க அழகு. நம்ம பாராட்டணும்ல, நம்ம ஹிந்துவாக இருக்கிறோம் கிறிஸ்டினாக இருக்கிறோன்றது முக்கியம் இல்லை. ஒரு 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 கல்ச்சரில் ஒரு ஒரு விழாக்கள் அழகாக கொண்டாடக்குள்ளே அதுக்கு நம்ம தோல் கொடுக்கணும் இல்லையா. அதுதானே நம்ம 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 மனசுக்குள்ளே இருக்கிற அழகை இன்னும் அழகுபடுத்துறதே மற்றவங்களையும் மதிக்கிறதுல தானே இருக்குது. அது நேற்று ரொம்ப அழகாக சிறப்பாக இருந்துச்சு, ரொம்ப ஜாலியாக. அப்புறம் நாங்கள் சாப்பிட்டது வந்து சரி நாங்கள் சாப்பிட்டு சும்மா என்ன இருக்குமோன்னு தான் போனோம். ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு அழகாக நல்லா ரசித்து நிதானமாக சுற்றி ஸ்லோவாக சுற்றி அழகாக பார்த்துட்டு நாங்கள் 3 பேருமே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அடுத்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்த விழாக்கில் வரும், நீங்கள் அது எல்லாருமே பாருங்கள். அடுத்து எங்கே நடக்க போனோன்றது இந்த சிங்கப்பூரில் எத்தனையோ டைம் மெரினா பே போயிருக்கிறோம். ஆனால் அந்த தண்ணி ஊற்றுறத பார்க்கவே இல்லை. சரி இப்படி போகலாம், இன்றைக்கி கண்டிப்பாக போகலான்னு சொல்லிட்டு. ஆனால் போகிறோம், ஆனால் எம்ஆர்டியில் போகக்கூடாது, பஸ்ஸில் போகக்கூடாது. ஏன்னா கிட்டவே தான் காட்டுச்சு. சரி 2 கிலோமீட்ரு. சரி எல்லோரும் கொஞ்சம் தொப்பையை போட்டோம்ல, சரி நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸை குடிச்சிக்கிட்டே நடக்க ஆரம்பித்தோம். சிங்கத்தை பார்த்தோமா இல்லையான்றதை அடுத்ததில் காட்டுறேன்.